அவர் நலிவுற்ற விவசாயிகள் என்ற சொன்ன ஒரே காரணத்தினால் எல்லா வேலையும் விட்டுவிட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்திருக்கின்றேன். இஃப்தார் நிகழ்ச்சி என்பது, நோன்பு திறப்பு நிகழ்ச்சி என்பது அண்ணன் வக்கீல் வழக்கறிஞர் அவர்கள் சொன்னதை போன்று எல்லோரும் நடத்துகிறார்கள். பட நடிகர்கள் நடத்துகிறார்கள், அரசியலில் உள்ளவர்கள் நடத்துகிறார்கள், மருத்துவமனைகள் கூட இப்பொழுது நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். மருத்துவமனைகள் கூட இப்பொழுது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல கூட நேற்றைய தினம் வந்து அழைப்பு கொடுத்தாங்க. ஐயா, நீங்க நாங்க வைத்திருக்கக்கூடிய இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லி. எனக்கு ஒரு டவுட் வந்தது. ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல வந்து இஃப்தார் நிகழ்ச்சி நடத்த சொல்லி பிரார்த்தனை செய்ய சொல்லி சொல்றாங்க. அங்க போயிட்டு நான் இப்படி இறைவா இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா வகையான வரத்தை கொடுன்னு சொன்னா, அப்ப ஊர்ல இருக்கவங்க நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகணுமே அப்படின்னு என்ன செய்வாங்க? மக்கள் எல்லாம் என்ன பார்த்து முறைப்பாங்க. சரி, எல்லோருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடு அப்படின்னு சொன்னா மருத்துவமனை மேனேஜ்மெண்ட் என்ன பார்ப்பாங்க? எனவே இது போன்ற இஃப்தார் நிகழ்ச்சிகளை எல்லாம் பங்கு பெறுவதிலே யோசனை செய்து சில இஃப்தார் நிகழ்ச்சியை தவிர்ப்பதுண்டு. ஆனால் தேசத்தினுடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய விவசாயம், அந்த விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது. உயிர் உள்ளவரை மனிதர்கள் அரண்களை செய்யலாம், உயிர் உள்ளவரை மனிதர்கள் எல்லோருக்கும் தர்மம் செய்யலாம், நல்ல காரியத்தை செய்யலாம், புண்ணியம் செய்யலாம். ஆனால் இறந்ததற்கு பிறகும் ஒரு புண்ணியம் செய்யக்கூடிய ஒரு ஜீவன் என்று சொன்னால் இறந்தும் உறங்காது அந்த ஜீவன், அதுதான் உழவன். ஏனென்றால் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், ஒரு உழவன், ஒரு விவசாயி ஒரு மரத்தை நடுகிறார். நபிகள் நாயகத்துடைய அருள் வாக்கு. மரத்தை நடுகிறார். அவர் நட்டுவிட்டு அவர் பிற்காலத்தில் அவர் இறந்து சென்றாலும் அந்த மரத்தின் மூலமாக பறவைகளோ மனித வர்க்கமோ கால்நடைகளோ எதுவெல்லாம் பயன் அடைகிறதோ அந்த அடையக்கூடிய பயனுக்கெல்லாம் அரணாக தர்மமாக அந்த மரத்தை நட்ட வைத்த விவசாயிக்கு சேரும். அவர் உயிரோடு இருந்தாலும் சரி, இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் சரி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். விவசாயம் என்பது இன்று விவசாயிகளை இந்த தேசம் மதிக்காமல் செல்லலாம், கார்ப்பரேட்டுடைய உலகம் மதிக்காமல் செல்லலாம். இந்த பூமியில் இருந்து இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த அருளை, இறைவனுடைய அந்த உணவை பால் கறப்பதை போன்று கறந்து சமூகத்திற்கு கொடுக்கக்கூடியவர்கள் விவசாயிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு உலகத்துல நிறைய உலகத்தினுடைய கார்ப்பரேட்டுக்கும் விவசாயிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? கார்ப்பரேட் பூமியினுடைய கனிம வளத்தை சுரண்டி அதன் மூலமாக சம்பாதிக்க நினைக்கின்றான். பூமியினுடைய கனிம வளத்தை சுரண்டி அதன் மூலமாக சம்பாதிக்க நினைக்கக்கூடியவன் உளவாளி, கார்ப்பரேட். ஆனால் பூமி என்ற இந்த அற்புதமான அந்த சொத்திலிருந்து அதிலிருந்து மனிதர்களுக்கு பயனடையக்கூடிய விவசாயிகள் என்பவர்கள் மக்களுக்கு பயன் தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். மாட்டிலிருந்து பாலை கறந்து கொண்டால் அந்த மடுவிலிருந்து பாலை கறந்து பயன் பெற்றுக் கொண்டே இருக்கலாம். ஆனால் மடுவை அறுத்தால் அது மாட்டையே அழித்ததற்கு சமம். எனவே கார்ப்பரேட் என்பது மடுவை அறுப்பதை போன்று, விவசாயிகள் என்பது அந்த மாட்டிலிருந்து பாலை கறப்பதை போன்று என்று நாம் சொல்லலாம். ஒரு இடத்தை விட்டு பிரிந்தாலும் அவர்கள் செய்த அந்த உழுத அந்த மரத்தின் மூலமாக பயன் பெறக்கூடிய அனைத்துமே அவர்கள் தருமம் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் 3 நிமிடத்தில் முடித்து விடுகின்றேன். நபிகள் நாயகம் மார்க்கத்திற்காக ஒரு நிதி திரட்டினார்கள். நிதியை திரட்டும் பொழுது நிறைய பேர் பெரிய பெரிய பணக்காரங்களாம் 1 லட்சம் 2 லட்சம் அந்த காலத்துல கொண்டு வந்து கொடுத்தாங்க நபித்தோழர். அப்படி ஒரு விவசாயி முன்னாடி இருக்கிறார். நம்ம இடத்துல நபிகள் நாயகம் மார்க்கத்திற்காக நிதி திரட்டுறாரு, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி சகல் என்று ஒரு நபித்தோழருக்கு பெயர். அவர் என்ன செய்கிறார்? ஓடோடி செல்கிறார். தோட்டத்திலே, ஒரு யூதருடைய தோட்டத்திலே தண்ணீர் இறைத்து தண்ணீரை பாய்த்து அதன் மூலமாக வரப்பட்ட 53 பேரித்தம்பல கூடிகளை கொண்டு வந்து நபிகள் நாயகத்தினுடைய முன்னாடி வந்து, நபிகள் நாயகமே, என்னால் முடிந்த இந்த நிதியை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்களா? அங்கே 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் என்று அந்த காலத்திலே சக்திக்கு மீது தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஏழை விவசாயி கஷ்டப்பட்டு இடத்தில் உழுது தண்ணீர் பாய்ச்சி அதன் மூலமாக கொண்டு வரக்கூடிய இது போன்ற ஒரு 53 பேரித்தம்பலத்தை கொண்டு வந்து நபிகள் நாயகத்திலே கொடுக்கும் பொழுது நபிகள் நாயகம் அவர்கள் இந்த 10 லட்சம் இந்த 50 லட்சம் நிதிகளை
விட இந்த ஏழை விவசாயிகளுடைய இந்த 53 பேருக்கு மரம் இந்த சபையை நிறைத்து விட்டது என்று சொன்னார்கள். அந்த ஏழைகள் விவசாயிகள் மூலமாக வரக்கூடிய இந்த கனியாக நினைத்து இன்று இந்த இஃப்தாருடைய உணவை மன நிறைவோடு சாப்பிடுகின்றேன். இதிலே பரக்கத்துண்டு என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம். ஏழை விவசாயிகளுடைய அந்த ஏழை விவசாயிகளுடைய நலிவுற்ற விவசாயிகளுடைய உணவை சாப்பிட்டால் உனக்கு நோய் தீர்க்கும் மருந்து என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் அவர்கள். பணக்கார கஞ்சனுடைய வீட்டில் போய் சாப்பிடாத, உனக்கு நோய் வரும். நல்ல உள்ளம் கொண்டு உனக்காக அன்பளிப்பாக கொடுத்து உன்னை பார்த்து சாப்பிட வந்து மகிழ்கின்றானே, அந்த உணவை சாப்பிட்டால் உனக்கு நோய் தீர்க்கும் மருந்து என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட மருந்தாக நினைத்து இந்த விவசாயிகள் நடத்தப்படக்கூடிய இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில பங்கு கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைந்து இந்த இஃப்தாருடைய உணவை நான் சாப்பிட ஆரம்பிக்கின்றேன். வாய்ப்பளித்த இப்ராஹிம் பாய் அவர்களுக்கும் பங்கு கொண்ட அத்தனை உழவர்களுக்கும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இந்த நல்ல நேரத்திலே நாம் அனைவர்களுக்கும் நீண்ட நிறைவான செல்வத்தையும் எதிர்காலத்தில் நம்முடைய எல்லா திட்டங்களையும் நிறைவேறக்கூடிய பாக்கியத்தை இந்த முபாரக்கான நேரத்தை கொண்டு நாம் அனைவருடைய பிரார்த்தனையும் ஏற்றுக்கொண்டு கூறுவாராக. எல்லோரும் சொல்லுங்க, இறைவா உனக்காகவே வைத்தோம், உன்னுடைய ரிசுக்கை கொண்டு இருக்கின்றோம். இந்த நோன்பை ஏற்றுக்கொள்வாராக. ஆமீன். அவர் நலிவுற்ற விவசாயிகள் என்ற சொன்ன ஒரே காரணத்தினால் எல்லா வேலையும் விட்டுவிட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்திருக்கின்றேன். இஃப்தார் நிகழ்ச்சி என்பது, நோன்பு திறப்பு நிகழ்ச்சி என்பது அண்ணன் வக்கீல் வழக்கறிஞர் அவர்கள்